அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகளிர் தின விழாவின் 2வது நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மடக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி அந்த செயல் மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. இன்றைய சிறப்பு நாளில் இந்த விழாவை ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைத்தது என மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குத்துவிளக்கு ஏற்ற வருமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் கலைச்செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தலைவர் திரு சக்தி பெருமாள், செயலர் திரு முகுந்தன், பொருளாளர் அருணாச்சலம், திருமதி ஜோதி பெருமாள், திருமதி சாந்தி முகுந்தன், இணைச் செயலர் உமா சத்தியமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர்கள் மாலதி தமிழ்செல்வன், அமுதா பாலமூர்த்தி மற்றும் ரேவதி ராஜன் இவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தலைவர் அவர்களையும் மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெண்களின் சாதனைகளை கொண்டாடும், அவர்களின் பெருமை பேசும், அவர்களின் உரிமைகளை வலியுறுத்தும் சிறப்பு நாள் மகளிர் தினம். மழலை மொழியில் மகிழ்ச்சி கண்டு மங்காத அறிவொளியும் தந்து மருமகனுக்கோ மருமகளுக்கோ மற்றொரு தாயாக மனை காத்து மற்றவர் நலம் காத்து மண்ணில் படைக்கப்பட்ட மாமணிகளுக்கு மாதருக்கு மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்களின் பெருமையை, சக்தியை, அழகையும் ஆழமுமான எண்ணத்தையும் கொண்ட கவிஞர் வரிகள் சில. மகாகவி பாரதி, பேணி என்று சொல்லடி பெண்டிருக்கே, வீணி என்று சொல்லுவார் வேறறுப்போம். வள்ளலார், பெண்ணே புனிதமிகு தெய்வ கோயில், உன் மடியில் உலகமே வளம் பெறும். கவிஞர் வைரமுத்து, பெண் என்றொரு தீபம் எரிந்தால் பாரதம் முழுவதும் பிரகாசிக்கிறது. ஔவையாரை நம்ம சொல்லியே ஆகணும். அறிவுடை மங்கையர் எல்லாரும் அறிவில் உலகினை ஆழலாம். திருவள்ளுவர், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இப்படி போயிட்டே இருக்கும். பெண்களோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வரவேற்புரை வழங்க வருமாறு திருமதி உமா சத்தியமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள்.
தில்லி தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் மகளிர் தின விழா நிகழ்ச்சிகளில் 2ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நேற்றும் இன்றுமாக 2 நாட்கள் திரளாக வந்திருந்து போட்டியில் கலந்து கொண்ட பெண்களையும் பார்வையாளர்களாக வந்திருக்கும் பெண்கள், குழந்தைகள், ஆடவர் என அனைவரையும் மனதார தில்லி தமிழ்ச்சங்கம் வரவேற்கிறது. 79 ஆண்டுகளாக தில்லி வாழ் தமிழர்களின் தாய் வீடாய் திகழும் தில்லி தமிழ்ச்சங்கம் சித்திரையில் 80வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கவிருக்கிறது. தாய் வீடு என்பது அனைவருக்கும் சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நிரூபிக்கும் வகையில் நமது தமிழ்ச்சங்கம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, போட்டிகளில் கலந்து கொண்ட மகளிர் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராய் தலைமை ஏற்றிருக்கும் அம்மா முனைவர் என் கலைச்செல்வி அவர்கள் மகளிர் அனைவருக்கும், அதிலும் குறிப்பாக நவீன பெண்களுக்கும் முன்னுதாரணமாய் திகழ்பவர். இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி துறையில் செயலராக பணியாற்றி வருகிறார். தமிழின் மீது மாலா காதல் கொண்ட முனைவர் என் கலைச்செல்வி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். போட்டிகளில் கலந்து கொண்ட பெண்களின் ஆர்வம் அனைவருக்கும் உற்சாகம் அளிக்கிறது என்றால், அதற்கு உதவி செய்த அவர்களின் குழந்தைகள், கணவர் உட்பட குடும்பத்தினரின் ஆர்வமும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பெண்கள் மகிழ்ச்சியாய் இருந்தால் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டவர்கள் தில்லி வாழ் தமிழர்கள். தாய் மண்ணை விட்டு தலைநகரில் வாழ்ந்தாலும் தமிழ் பாசமும் தமிழர்களின் மீதான பாசத்தையும் இங்கு கண்ணார கண்டு ரசித்தோம். இந்நிகழ்ச்சியை திருப்திகரமாய் நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தில்லி தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடன் இணைந்து அவர்களின் குடும்பத்தினரும் தன்னார்வலர்களாய் வந்திருந்து நிகழ்ச்சிகளையும் போட்டிகளையும் நடத்தி கொடுத்திருக்கின்றனர். போட்டிகளை சிறப்பாக நடத்தி கொடுத்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த நடுவர்கள் அனைவரும் இந்த மகளிர் தினம் சிறப்பாக நடைபெற காரணமாய் உள்ளார்கள். தன்னார்வலர்கள் மற்றும் நடுவர்கள், பார்வையாளர்கள் என அனைவரையும் வருக வருக என தில்லி தமிழ்ச்சங்கம் வரவேற்கிறது. மகளிர் தின கொண்டாட்டத்தின் முதல் நாளான நேற்று பொது சேவையில் சிறப்பாக பணியாற்றி வரும் தலைநகர் வாழ் சாதனை பெண்களை பாராட்டி அவர்களுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்த்தது தில்லி தமிழ்ச்சங்கம். கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த அஷ்டதிக் கஜங்கள் எனப்படும் 8 அறிஞர்களைப் போல கலை, இலக்கியம், நடனம், மருத்துவம், ஆன்மீகம் என வெவ்வேறு துறைகளில் முத்திரை பதித்து வரும் 8 பெண்களை சிறப்பித்து மகிழ்ந்தது தில்லி தமிழ்ச்சங்கம். பெண்கள் அனைவரும் சைலண்டாக சாதனை படைக்கும் வல்லமை பெற்றவர்கள் என்பதற்கு இவர்கள் அனைவரும் ஒரு அற்புதமான உதாரணம். போட்டின்னா பெண்கள் பின்வாங்கிடுவாங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம். போட்டியெல்லாம் எங்களுக்கு பொறி சாப்பிட்ற மாதிரி, நாங்கள்லாம் சுனாமியிலேயே சுண்டல் சாப்பிட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைய போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்துவிட்டா சிங்கம் அப்படிங்கிற பாடல் வரிகளை போல போட்டின்னு சொன்னதும் வயசை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு வந்து நின்னாங்க பாருங்க. அதுதாங்க பெண்களோட சிறப்பு. சகோதரிகள் நம்மை சுற்றி நிறைய சாதனை பெண்களை பார்க்கலாம். கல்பனா சாவ்லா, மேரிகம், இந்திரா நூயி, கண்ணம்மா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு போயிட்டே இருக்கும். அவர்களைப் போல நாம் அனைவரும் முயற்சி செய்யலாம். அதை போல ஒரு சாதனை பெண்மணி நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் என் கலைச்செல்வி அவர்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கி தன் உரையால் ஊக்குவிக்க வந்திருக்கும் டாக்டர் என் கலைச்செல்வி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவர். வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்று காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையத்தில் விஞ்ஞானியாக பணியில் சேர்ந்து பல புதிய தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி செய்துள்ளார். தற்போது 39 ஆய்வு நிறுவனங்களை தன்னுள்ளே கொண்ட மத்திய அறிவியல் தொழிலக ஆய்வு மன்றத்தின் தலைமை இயக்குனர், டைரக்டர் ஜெனரல் பதவியை வகித்து வருகிறார். இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி துறையின் செயலாளராகவும் பதவி வகிக்கிறார். CV ராமன் மகளிர் அறிவியல் சாதனையாளர் விருது உட்பட பல அறிவியல் விருதுகளை பெற்றவர்.
முனைவர் கலைச்செல்வி அவர்கள் இந்த பொறுப்பை வகிக்கும் முதல் பெண்மணி தமிழ் ஆர்வலர். அருமையான தமிழில் நன்கு உரையாற்றக்கூடியவர். பல தமிழ் அறிஞர்களை கொண்ட புகழ்பெற்ற காரைக்குடி கம்பன் கழகத்தில் உரையாற்றி பாராட்டு பெற்றவர். இத்தகைய சிறப்புகள் கொண்ட டாக்டர் கலைச்செல்வி அவர்கள் இன்று மகளிர் விழாவில் பங்கேற்பது மகளிருக்கும் தில்லி தமிழ்ச் சங்கத்திற்கும் பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது. திருமதி கலைச்செல்வி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். துளியில் நான் தூங்கும் பொழுதும் தூங்காத என் தாய்க்கு துணையாக வந்த அன்னை தமிழை வணங்கி, ஆன்றோரும் சான்றோரும் அன்பிற்கினிய பெற்றோரும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கையில் சாதிப்பதற்கே என்ற ஒரு நோக்குடன் இங்கே பெருந்திரளாக அமர்ந்திருக்கின்ற டெல்லி தமிழ்ச் சங்கத்தினுடைய ஆர்வலர்களாகவும் ஊக்குவிப்பவர்களாகவும் இருக்கின்ற பெற்றோரே, சான்றோரே, மாணவ மாணவிகளே, இந்த எதிர்கால இந்தியாவின் தூண்கள் நாங்கள்தான் என்று சொல்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற விதமாக அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதிலே சிரம் தாழ்த்தி கரம் குவித்து வணங்குகிறேன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே என்பது நாம் அனைவரும் அறிந்தது. விண்ணை இடிக்கும் இமயமும் கண்ணை கவரும் குமரியும் வடத்தன் எல்லைகளாக, கங்கையும் காவிரியும் வற்றாது பெருக்கெடுத்து ஓட, கதிரவன் தன் கடமையை நாளும் செவ்வனே செய்ய, வானம் பொழிந்திட பூமி விளைந்திட, நளிர்மணி நீரும் நயம்படு கனிகளும் குளிர்பூன் தென்றலும் குவலையும் கனிகளும், தென்னில வதனிற் சிலிர்த்திடும் இரவும் தண்ணியல் விரிமலர் தாங்கிய தருக்களும், புன்னகை ஒளியும் தேமொழி பொலிவும் வாய்ந்தனை இன்பமும் வரங்களும் நல்குவை பாரத தேவி என்று பாடப்பட்ட பாரதத்தில் பிறந்ததற்காக நாம் அனைவரும் ஒரு முறை மகிழ்ச்சி அடையலாம். பாரதத்தில் பிறந்ததற்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால், பாரதத்தில் பெண்களாக பிறந்ததற்கு நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது அடுத்த நிகழ்வு. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்று சொன்னார்கள். மங்கையராக பிறப்பதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, மாதவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எதற்காக சொன்னார்கள்? பொதுவாகவே கவிஞர்கள் எந்த ஒரு கூற்றையுமே சற்று மிகைப்படுத்தி சொல்வார்களே, அதுபோல சொன்னார்களோ என்று நினைத்தால் இல்லை இல்லை, உண்மை அடுத்த வரியிலேயே தொக்கி நிற்கிறது. மங்கையராக பிறப்பதற்கு எதற்காக மாதவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்று சொன்னார்கள். இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே அறம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், தர்மம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மனித சமுதாயம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இந்த பெண்களின் கைநலம் பார்த்துத்தான் அந்த அறமும் தர்மமும் செழித்தோங்கும் என்ற காரணத்தினால் மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே பாரத மண்ணிலே மங்கையராக பிறந்த நாம் அனைவரும் இருமுறை கைத்தொட்டி மகிழலாம். பாரத மண்ணிலே ஆண்களாக பிறந்தவர்கள் பெண்களுக்காக இருமுறை கைத்தட்டி மகிழலாம். பெண்களை கொண்டாடுவதிலே பெண்களை தவிர ஆண்களுக்கும் அதிக சந்தோஷம் இருப்பதை நினைத்து 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 நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் மிக அழகாக முன்னுரையிலே சொன்னார்கள், ஒரு பெண் என்பவள் என்னவெல்லாம் செய்யலாம் என்று என்னிடம் கேட்டால் என்னதான் அவளால் செய்ய முடியாது? ஒரு பெண் என்பவள் நினைத்தால் பலவற்றை செய்யலாம், நினைக்காமல் சிலவற்றை செய்யலாம். பெண்ணாக பிறந்ததற்காகவே அவள் எல்லாவற்றையும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயற்கையின் படைப்பு தான் பெண் என்பதனால்தான் ஒரு குழந்தைக்கு கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னால், கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்கு கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயத்திற்கு கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு தலைமுறைக்கு கல்வியை கடத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண்ணிற்கு கல்வியை கொடுங்கள் என்று சொன்னார்கள். பெண்களின் மிக முக்கியமான மனோபாவம் என்னவென்றால், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அந்த நல்ல விஷயத்தை அடுத்தவருடன் பகிர்ந்து 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 அந்த பகிர்மானத்தின் மூலமாக அந்த நல்லவற்றை பல மடங்கு அதிகரிக்க செய்கின்ற சர்வ வல்லமை படைத்தவர்கள் பெண்கள் என்பதற்காகத்தான் கல்வியை பெண்களுக்கு கொடுக்க சொன்னார்கள். ஒரு காலத்திலே பெண்களை சிலவிதமாக விமர்சனம் செய்தார்கள். பட்டினத்தாரினுடைய உண்மை வாழ்க்கை சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகிறது.
பட்டினத்தார் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்தார். கோடீஸ்வரராக செல்கின்ற அல்லது பணத்தின் உச்சக்கட்டத்திற்கு, புகழின் உச்சக்கட்டத்திற்கு, வீரத்தின் உச்சக்கட்டத்திற்கு எந்த ஒரு மனிதனும் ஒரு உச்சக்கட்ட நிலையை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவம் என்னவென்றால் ஒரு அறிவார்ந்த ஒரு விழிப்புணர்வு. அது வள்ளலாருக்கு கிடைத்தது, அது மிகப்பெரிய மனிதர்களுக்கு கிடைத்தது, அதை போல நம்முடைய மகானுக்கும் கிடைத்தது. அவர் என்ன செய்தார் என்றால், மிகப்பெரிய ஒரு பட்டினத்தார், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பணத்தின் உச்சத்தை எல்லையை அடைந்த பிறகு அவருக்கு கிடைத்த ஒரு ஞானம் என்னவென்றால், இந்த பணத்தினால் எந்த சந்தோஷமும் இல்லை, ஆகவே நான் முற்றும் துறந்த முனிவராக வர வேண்டும் என்று நினைத்து பணத்தை முழுவதையும் துறந்துவிட்டு இடுப்பிலே ஒரு சிறிய கச்சையுடன் அவர் இந்த நாட்டிலே ஒரு சாதாரண மனிதனாக அறைய ஆரம்பித்தார். ஒரு நாள் ஒரு நல்ல வயலோரத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். மிகுந்த தாகமாக இருக்கிறது, தண்ணீரை அருந்துகின்றார். களைப்பாக இருக்கிறது, வயிற்றிலே பசி மேலிடுகிறது, கண்ணயர்ந்து தூங்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்பொழுதுதான் அறுவடை செய்த வயல், ஆகவே சிறிதளவு வைக்கோலுடன் அந்த வயல் இருக்கிறது. அந்த வைக்கோல் நிறைந்த அந்த வயலிலே படுத்தால் உடம்பு வலிக்குமே என்று நினைக்கின்றார். ஆனாலும் படுக்கின்றார். அப்படி படுக்கின்ற பொழுது அவருக்கு தூக்கம் வரவில்லை. சற்றே தலையை எடுத்து வரப்பின் மீது வைத்து அவர் படுத்து உறங்குகின்றார். அப்பொழுது 2 பெண்கள் அந்த பக்கமாக தண்ணீர் எடுப்பதற்காக குடத்துடன் செல்கின்றார்கள். ஒரு பெண் சொல்கின்றாள், பாரடி, இவர்தான் உண்மையான சந்நியாசி, முற்றும் துறந்த முனிவர். எப்படி இந்த உலகத்தினுடைய ஆசைகளை எல்லாம் அறுத்து எதுவுமே வேண்டாம் என்று சந்நியாசியாக இந்த உச்ச வெயிலிலே, உச்சந்தலையிலே வெயிலடிக்கின்ற காலத்திலே கூட அவர் இப்படி படுத்திருக்கின்றாரே, இவரல்லவா சந்நியாசி என்று ஒரு பெண் சொல்கின்றார். அப்பொழுது அடுத்த பெண் சொல்கிறாள், அடிப்போடி பைத்தியக்காரி, இவர் எப்படி சன்னியாசியாக இருக்க முடியும்? அவர் முற்றும் துறந்த முனிவர் என்று சொன்னால் அவருடைய தலையை வைப்பதற்கு அவர் ஏன் வரப்பை தேட வேண்டும்? வரப்பின் மீது உயரத்திலே தலை வைத்து படுக்க வேண்டும் என்பது இன்னும் அவர் உலக சுகங்களை முற்றுமாக துறக்கவில்லை என்பதற்கான காரணம். ஆகவே நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இவர் பட்டினத்தார் முற்றும் துறந்த முனிவர் என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த 2 பெண்களும் தண்ணீர் நிரப்பச் செல்கின்றார்கள். இது பட்டினத்தாரின் காதிலே விழுகிறது. அவர் உண்மையிலேயே வெட்கப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்கின்றேன்? நான் முற்றும் துறந்த முனிவராக என்னை நானே நினைத்து கொண்டேன், ஆனால் என்னுடைய மனம் முற்றும் துறக்கவில்லை. இன்னும் என்னுடைய உடல் சுகத்திற்கு விரும்புகிறது, என்னுடைய மனம் சுகத்தை நாடி செல்கின்றது. ஆகவே நான் முற்றும் துறந்த முனிவர் அல்ல என்ற ஒரு விழிப்புணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. சடார் என்று தலையை வரப்பிலிருந்து எடுத்துக்கொள்கின்றார். முழுமையாக இப்பொழுது வைக்கோலிலே படுத்திருக்கின்றார். உடம்பு முழுவதும் வைக்கோல் குத்துகிறது, தலையிலும் குத்துகிறது. பரவாயில்லை என்று படுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தண்ணீர் நிரப்பச் சென்ற பெண்கள் தண்ணீரை நிரப்பிவிட்டு திரும்பி வருகிறார்கள். மறுபடியும் ஒரு பெண் ஆரம்பிக்கின்றாள், பாரடி, இவர்தான் முற்றும் துறந்த முனிவர், இவர் உண்மையான முனிவர். நாம் போகும்பொழுது சொல்லி சென்றோம் அல்லவா, ஒரு முனிவர் என்றால் அவருடைய தலையை வைப்பதற்கு வரப்பை தேடுகின்ற சுகம் கூட அவருக்கு இருக்கக்கூடாது என்று சொன்னோம். இதோ பார், தலையை எடுத்து விட்டார் என்று சொன்னார். உடனே அடுத்த பெண் என்ன சொன்னாள் தெரியுமா? அடிப்போடி பைத்தியக்காரி, முற்றும் துறந்த முனிவராக இருந்தாலும் கேவலம் 2 பெண்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காக தன்னுடைய சுகத்தை எடுப்பதாக காட்டிக்கொள்கிறாரே, இவரை நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னதாக ஒரு புனைவை சொல்வார்கள். இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகம் நாம் எதை செய்தாலும் விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கும். எதை செய்தாலும் இந்த உலகம் நம்மை விமர்சிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கும். ஆனால் அந்த விமர்சனங்களிலே எது நன்மையோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது ஆரோக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்கிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எது தேவையில்லையோ அதை நாம் புறந்தொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு புனைவான கதைதான் இது. ஆனால் பட்டினத்தாரினுடைய வாழ்விலே நடந்தது. அதை 2 பெண்களுக்காக சொன்னது என்னவென்றால், அப்படி சொன்னால்தான் இந்த சமுதாயம் அதை ஒரு முக்கியத்துவத்துடன் கவனிக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக சொல்லப்பட்ட கதை. ஆகவே பெண்களாகிய நாம் ஒரு காலத்திலே அப்படியெல்லாம் விமர்சிக்கப்பட்டோம். எப்படியெல்லாம் விமர்சிக்கப்பட்டோம்? பெண்கள் என்றால் மிகச்சிறிய விஷயங்களிலேயே சந்தோஷப்பட்டு விடுவார்கள், மிகச்சிறிய விஷயங்களிலேயே ஆனந்தப்பட்டு விடுவார்கள், ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே தன்னிறைவை பெற்று விடுவார்கள் என்றெல்லாம் வரையறுத்த காலம் போய்விட்டது. இன்று உலக நாடுகள் அனைத்தும் விண்வெளியிலே சாதனையை செய்வதற்கு 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை என்றெல்லாம் முயற்சி செய்த பொழுதும் முதல் முறையிலேயே தென்துருவத்தை, சந்திரனின் தென்துருவத்தை நாம் வெற்றிகரமாக மிகவும் சுமூகமாக நாம் சென்றடைய முடிந்தது என்றால் அது பெண்கள் நிறைந்த நம்முடைய ISRO என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய ஸ்பேஸ் ரிசர்ச் அந்த டீமிலே பெண்கள் அதிகமாக இருந்தார்கள்.
இப்பொழுது பெண்கள் மிகச்சிறிய விஷயங்களிலே சந்தோஷம் அடைவதில்லை, தன்னிறைவை பெறுவதில்லை. நம்முடைய இலக்கு என்பது மிக அதிகமான தொலைவிலே இருக்கிறது. அரசியல்வாதிகள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகள் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் பெண்கள் இப்பொழுதெல்லாம் நினைக்கின்றார்கள், கண்ணுக்கெட்டிய தூரத்திலே என்னுடைய இலக்கு இல்லை, என்னுடைய இலக்கு என்பது இன்னும் தாண்டி இன்னும் தாண்டி இன்னும் தாண்டி என்று இலக்கினை மிக உயர்வாக மிக மிக உயர்வாக பெண்கள் உயர்த்தி கொண்டு செல்கின்ற மிக நல்ல காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பெண்களை பற்றி சொல்கின்ற பழமொழிகளை கூட நாம் பலமுறை அறியாமையினால் நாம் அதை மாற்றி சொல்கின்றோம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொன்னால் பலமுறை நினைக்கின்றார்கள் அது வேறு ஏதோ ஒரு காரணத்தாக. பெண்கள் நினைத்தால் சில விஷயங்களை செய்வார்கள், பெண்கள் நினைத்தால் சில விஷயங்களை அழித்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்கள். உண்மையான காரணம் அது அல்ல. உண்மையான அதனுடைய பழமொழியினுடைய பொருளும் அது அல்ல. உண்மையான பொருள் என்று பார்த்தால் நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே, தீமைகள் அழிவதும் பெண்ணாலே. அதை சுருக்கமாக ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொன்னார்கள். ஆகவே பெண்கள் என்பவர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் காலம் காலமாக போற்றப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அது குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, உலகளாவிய சாதனைகளாக இருந்தாலும் சரி, பெண்கள் நிகழ்த்துகின்ற பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் பெண்களை தேடுகிறது என்று நினைத்து பாருங்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை பல நேரம் எதையுமே பொருட்படுத்தாமல் விளையாடி கொண்டிருக்கின்றது. வீட்டிலே அம்மா இருக்கின்றார்கள், அப்பா இருக்கின்றார்கள், எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. திடீரென்று அந்த குழந்தை ஏதோ ஒன்று தொலைந்ததை போல நினைக்கின்றது. வந்து பார்க்கின்றது, வீட்டிலே அம்மாவை காணோம். அப்பொழுது அந்த குழந்தை தன்னுடைய அப்பாவிடம் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், அம்மா எங்கே என்றுதான் கேட்கும். அந்த வீட்டிலே எத்தனையோ விஷயங்கள் நிறைந்திருக்கும். ஆனாலும் அந்த குழந்தை கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, குழந்தைக்கு வருகின்ற முதல் கேள்வி மனதிலே, அம்மா எங்கே. அம்மா இருக்கின்ற இடத்திலே அனைத்தும் இருப்பதாக குழந்தை நம்புகிறது. அது உண்மையும் கூட. ஏனென்றால் ஒரு குழந்தை தாயினுடைய கருப்பையிலே இருக்கின்ற பொழுதே அம்பிளிக்கல் கார்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த தொப்புள் கொடியின் மூலமாக அந்த தாய் கடத்துகின்ற விஷயங்கள் உணர்வுகள் மட்டுமல்ல. அது உணர்வுகள் மட்டுமல்ல, உணவு மட்டுமல்ல. உணவு உண்மையிலேயே குழந்தைக்கு அந்த தாயினுடைய அம்பிளிக்கல் கார்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த கார்டின் மூலமாகத்தான் குழந்தைக்கு செல்கின்றது. ஆனாலும் உணவு மட்டுமல்ல, உணர்வு மட்டுமல்ல, அந்த தாய் ஒரு நல்ல கடத்தியாக செயல்படுகின்றாள். அந்த குடும்பத்தினுடைய வேல்யூஸ் ஆஃப் த ஃபேமிலி என்று சொல்லப்படுகின்ற குடும்பத்தினுடைய மதிப்புகள், அந்த தாயினுடைய கனவுகள், அவர்களுடைய பாரம்பரியங்கள், தனித்துவங்கள் என அனைத்து நல்ல குணங்களையும் கடத்துகின்ற ஒரு வேலையை அந்த தாயானவள் செய்கின்றாள். ஆகவேதான் அந்த தாயானவள் கருவுற்றிருக்கின்ற நேரத்திலே அவளுக்கு மிக அதிகமான அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமுதாயம் அவளை கௌரவிக்கின்றது. ஏனென்றால் ஒரு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்து வருகின்ற தலைமுறைகளும் மிகவும் செம்மையான வழியிலே அவர்கள் நடத்தப்பட வேண்டும். அவர்களுடைய குறிக்கோள் மற்றும் அவர்களுடைய லட்சியம் நாம் மிக நல்ல பாதையிலே செப்பனிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது யாரால் முடியும் என்றால் அது தாயால் மட்டுமே முடியும். ஏனென்றால் அந்த தாய் தன்னுடைய சொல்லால், செயலால், உடலால், மனதால், உழைப்பால், அனைத்து விஷயங்களாலும் அந்த குழந்தையினுடைய ஒரு அங்கமாக தன்னை மாற்றிக்கொள்வதனால் அந்த தாய் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலைக்கு அந்த குழந்தை வருவதால் அதைத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு குழந்தையை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அந்த குழந்தையினுடைய தாயை பற்றி தெரிய வேண்டும். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று சொல்கின்றார்கள். தாயை போல் பிள்ளை என்று ஏன் சொல்கின்றார்கள் என்றால் அந்த தாயானவள் நல்ல விஷயங்களையோ அனைத்து குணநலன்களையும் கடத்துகின்ற வேலையை செய்கின்ற காரணத்தினால் இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகின்ற மிகப்பெரிய பங்கு ஆண்களை தவிர, ஆண்களை விடவும் ஒரு படி அதிகமாக பெண்களுக்கு இருப்பதாக நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தை உயர்த்துவதில் யாருடைய பங்கு அதிகம் என்று பட்டிமன்றம் போடுவதிலே எந்த பயனும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதிலே அனைவருக்கும் பங்கு இருக்கின்றது. ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இயற்கையினுடைய ஒரு முக்கியமான வரப்பிரசாதமாக குழந்தையை சுமந்து குழந்தைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்ற, கருவிலேயே கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு, என்னை பொறுத்த மாத்திரத்திலே அதை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்றுதான் நான் சொல்வேன். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை இயற்கை
பெண்களுக்கு வழங்கி இருக்கின்ற காரணத்தால் அடுத்த தலைமுறையை செப்பனிடுகின்ற பணியிலே எங்களுக்கு அதிக பங்கு இருக்கிறது என்று பெண்களாகிய நாம் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் அடுத்த தலைமுறை சீரும் சிறப்புமாக வாழ நாம் நம்மை தயார்படுத்துவதோடு இந்த சமுதாயத்தையும் தயார்படுத்துகின்றோம் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைய சூழலிலே நல்ல விஷயங்களை தாண்டி தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக மண்டி கிடக்கின்றன. ஒரு காலத்திலே நல்ல விஷயங்கள் நிறைந்து தேவையற்ற விஷயங்கள் குறைந்து இருந்த காரணத்தினால் அறிவுரைகள் தேவைப்படவில்லை. ஆனாலும் கூட அன்று நாம் ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தோம். அன்று அறிவுரை என்ற பெயரிலே வராமல் அன்றாட நிகழ்வுகளாக பேச்சு வழக்காக நாம் அமர்ந்து சாப்பிடுகின்ற அந்த சமையலறையிலும் கூட, மேஜையிலும் கூட, வரவேற்பறையிலும் கூட, படுக்கின்ற படுக்கை அறையிலும் கூட, தாழ்வாரங்களிலும் கூட, தெருவோரங்களிலும் கூட அது நாம் நடத்துகின்ற சம்பாஷணைகளின் மூலமாக மிக இயல்பாக நடந்தேறிக்கொண்டே இருந்தது. ஆனால் இன்று நாம் மனதாலும் சுருங்கி போனோம். வாழ்க்கையிலே குடும்பம் என்ற நம்முடைய அமைப்பினாலும் நாம் சுருங்கி போய்விட்ட நிலையிலே இன்று குழந்தைகளுக்கு நன்மையை சொல்லிக் கொடுப்பதற்கு, அவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்பிக்கையை கற்றுத்தருவதற்கு, தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை அவர்களுக்கு வளர்ப்பதற்கு நாம் புதிதாக ஒரு இடத்தை நாடி செல்கின்ற அவலத்திற்கு போய்விட்டோம். கவுன்சிலிங் சென்டர் என்ற ஒரு புதிய புதிய வார்த்தைகளுக்கு நாம் அடிமையாகி கொண்டிருக்கின்றோம். பெண்கள் நிறைந்த இந்த சமுதாயத்திலே இதை தாண்டி, பெண்களை தாண்டி, தாயை தாண்டி, சகோதரியை தாண்டி, மனைவியை தாண்டி எந்த ஒரு கவுன்சிலிங் சென்டர் மூலமாக நல்ல விஷயங்களை கற்றுத்தர முடியும் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மில் எத்தனை பேர் நாம் மிக நன்மையான நேரங்களை, குட் ஃபேமிலி டைம் என்று சொல்கின்றோம், குடும்பத்திற்காக நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகின்றோம், குழந்தைகளுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுகின்றோம், குடும்ப உறுப்பினர்களுடன் நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகின்றோம், அந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் செய்கின்றோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வரவேற்பறையிலே நம்மை அறியாமலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி சோசியலிஸ்ட் என்று கூட நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அமர்ந்திருக்கின்றது. அது நம்முடைய தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியிலே எந்த விஷயங்கள் நல்லவை கெட்டவை என்பது இந்த குழந்தைக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த தொலைக்காட்சி அனைத்து குப்பைகளையும் கொண்டு வந்து நம்முடைய வீட்டிலே கொட்டுவதை நாம் அனுமதித்திருக்கின்றோம். ஆகவே குழந்தைகளை மிக நல்ல வழியிலே எடுத்துச் செல்வதற்கு பெண்களாகிய நீங்கள் மிக மிக அதிகமான முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியுமோ அப்படி சொல்லி நல்ல விஷயங்களை மட்டுமே கற்றுக் கொடுங்கள். எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? பஞ்ச பாண்டவர்களும் செல்கின்றார்கள், குருவிடத்திலே சென்று அவர்கள் பயிற்சி எடுக்கின்றார்கள். குருவினுடைய பயிற்சி முடிகிறது. கடைசியாக அவர் பஞ்ச பாண்டவரையும் அழைக்கின்றார். முதலாவது ஒருவரிடம் கேட்கின்றார், இங்கே வா, நான் பெயரை சொல்லவில்லை, நீங்கள் பெயரை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். முதலாம் அவர் வருகின்றார். மரம் தெரிகிறதா என்று கேட்கின்றார். அவர் தெரிகிறது குருவே என்றார். கிளைகள் தெரிகின்றனவா? தெரிகிறது. இலைகள் தெரிகின்றனவா? தெரிகிறது. கனி தெரிகிறதா? தெரிகிறது. எங்கே இப்பொழுது அந்த கனியை நீ வீழ்த்து பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது 4 சகோதரர்கள் பலமுறை முயற்சி செய்தார்கள். அந்த கனியை அவர்களால் வீழ்த்தவே முடியவில்லை. 5ஆவதாக ஒரு சகோதரன் வருகிறான். குரு அதே கேள்விகளை கேட்கின்றார். மாணவனே, மரம் தெரிகிறதா? இல்லை குருவே. கிளைகள் தெரிகின்றனவா? இல்லை குருவே. இலைகள் தெரிகின்றனவா? இல்லை குருவே. கனி தெரிகிறதா? அது மட்டுமே தெரிகிறது என்று சொன்னான் அந்த மாணவன். அந்த மாணவன் எய்த அம்பு மட்டுமே அந்த கனியை கொடுத்தது. ஆகவே நம் குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் பறந்து கிடக்கின்ற தேவையற்ற மரங்களையும் கிளைகளையும் இலைகளையும் சருகுகளையும் நாம் அவர்கள் கண்ணில் படாதவாறோ அல்லது அவர்கள் மனதில் பதியாதவாறோ காத்து கனிகள் மட்டுமே அவர்கள் கண்களுக்கு தெரிவதை போல செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்லுங்கள். முரமாக இரு, சல்லடையாக இராதே. முரம் என்ன செய்கிறது? நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இணைந்து இருக்கின்ற பொழுது, முரத்தினால் புடைக்கின்ற பொழுது கெட்ட விஷயங்கள் அகன்று விடுகிறது. நல்ல விஷயங்களை மட்டுமே முரம் தக்க வைத்துக் கொள்கிறது. ஆனால் சல்லடை, டீ வடிகட்டி, டீ ஃபில்டர் என்று சொல்கின்றோமே, சல்லடை நல்ல விஷயங்களை பூராம் கீழே தள்ளிவிடுகிறது. தேவையற்ற சக்கையை மட்டுமே தன்னிடத்திலே தக்க வைத்துக் கொள்கிறது. ஆகவே தினமும் தினமும் குழந்தைக்கு சொல்லுங்கள், முரமாக இரு, சல்லடையாக இராதே. இந்த நாட்டினுடைய முரங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள். அதற்கு இந்த டெல்லி தமிழ் சங்கத்தினுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும். இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக
நம்மால் 100 பேரை ஊக்குவிக்க முடியவில்லை என்றாலும் 5 பேரை ஊக்குவித்தால், ஒருவரை ஊக்குவித்தால், ஒரே ஒரு மனத்திலே ஒரு மிகச்சிறிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது இந்த டெல்லி தமிழ்ச்சங்கம் இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட நன்மை இன்றைய மாலை பொழுதிலே ஒரே ஒரு மனதில் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூரியனின்றி பூமி சுழலாது, பெண்களின்றி பூவுலகம் இயங்காது, முரமாக இரு, டீ வடிகட்டியாக இருக்காதீங்க அப்படின்னு இவங்க ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. பெண்களை பத்தி பேசி ரொம்ப ஆணித்தரமாக தனது கருத்துக்களை சொல்லியாச்சு, எல்லாருக்கும் பதிஞ்சிருக்கும். அடுத்து தலைவர் திரு சக்தி பெருமாள் அவர்களை பேச அழைக்கின்றோம். இந்த 2 நாள் திருவிழாவாக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடம் பேசும்போது குறிப்பிட்டாங்க, இமய முதல் குமரி வரை நமது பாரதம், கங்கை காவிரி பாய்ந்து வளம் கொளிக்கும் பாரதம். இந்த பாரதத்தில் பிறந்ததற்காக நாம் அத்தனை பெண்களும் பெருமை கொள்ள வேண்டும் சொன்னாங்க. அது ஒன்று போதும் நமக்கு. நம்ம எத்தனையோ பேச்சாளரை பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம், தமிழ் சங்கத்தில் பார்த்துருக்கோம். மிகப்பெரிய பேச்சாளர்கள்லாம் ஒரு சின்ன பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்து பார்த்தோம், பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. எதையுமே பார்க்காம மிக அருமையான உரை நிகழ்த்திய மேடம் அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். மேடம் பேசுனதிலிருந்து, குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். அதை உண்மையிலேயே நம்ம அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களது பேரனுக்கு 4 வயசு தான் ஆகுது. கோயம்புத்தூரில் ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுட்ருக்கார். இங்கேருந்து நானும் ஒய்ஃபும் ஊருக்கு போயிருந்தோம். சாப்பாடு ஊட்டுறதுக்காக எங்களுக்கு கொடுத்தாங்க இடியாப்பம். அதை ஊட்டுறதுக்காக எடுத்துகிட்டு, இடியாப்பம்னு சொன்னால் அவன் சாப்பிட மாட்டான்னு நினச்சிட்டு நான் டெல்லி பழக்கத்தை பிரகாரம் நூடுல்ஸ் சாப்பிடுன்னு சொன்னேன். தட்டி விட்டான். ஹெல்த்தி ஃபுட்டு இல்லாது அப்படின்னா. நான் கேட்டேன், எப்படி ஹெல்த்தி ஃபுட்டு இல்லைன்னு சொல்கிறேன்னு. எங்கள் மேடம் சொல்லி கொடுத்தாங்க, நீ ஹெல்த்தி ஃபுட்டு தான் சொல்லணும். 4 வயது குழந்தை, 4 வயது குழந்தையை அவர்கள் நல்ல குழந்தையாக உருவாக்க முடியும் என்றால், இந்த சமுதாயத்தை நல்ல சமுதாயம் மாற்ற உருவாக்குவது உங்கள் கையில் தான் இருக்குது, பெண்கள் கையில் தான் இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். கடந்த 30 ஆண்டுகளாக நானும் 3 நாள் தமிழ் சங்கத்தில் ஈடுபாடோடு இருக்கோம். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரங்கம் நிறைய இருக்கும். கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ஓடிடின்னு ஒன்று வந்தது மேடம். சினிமா தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும் மாதிரி ஃப்ரைடே அன்றைக்கி நிறைய படம் ரிலீஸ் ஆகும். என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, குழந்தைகளாக உட்காந்து படம் பார்க்க ஆரம்பித்தார்கள் அனைவரும். குழந்தைகள பழக்கமும் மாறிட்டுருக்கு. தயவு செய்து அந்த பழக்கத்தை நாம் மாற்ற வேண்டும். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இங்கே வரணும். எல்லோரும் நிறைய நிகழ்ச்சி பார்க்கணும். இப்போ பரதநாட்டியம்லாம் நடந்ததுன்னா குழந்தைகளை கூட்டு வரதில்லை. நாகஜோதி சார் இருக்கார், அவரெல்லாம் இருக்கும்போது குச்சிப்புடி டான்ஸ்லாம் நடந்ததுன்னா எத்தனை குழந்தைகள் வரும். நம்ம குழந்தைகளுடைய திசை மாறிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்றுவதற்கு பெண்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. அனைத்து பெண்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த பாரதம் உங்களை பிரைமஸ் எங்கே போனான்னு சொல்லுவார். நான் பல இதில் நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்தியன் கல்ச்சர் ஒன்று தான் லிவிங் கல்ச்சர். மற்ற எந்த நாட்டுக்கு போங்க எல்லா கல்ச்சரும் வந்து மியூசியத்தில் இருக்குது. இந்த பாரதம் மிகப்பெரிய பெருமையுடைய நாடு. அந்த பெருமைக்கு அடிப்படையாக இருப்பவர்கள் பெண்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். செயலர் திரு முகுந்தன் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். 2 நாளும் மிக அருமையாக எங்கள் செயற்குழுவில் 5 பெண்கள் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இதை சொந்த வீட்டு நிகழ்ச்சி மாதிரி நடத்தி வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இதை மிக, அதாவது நேத்திக்கும் 8 சாதனை புரிந்த பெண்களை கூட்டு, மிக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் சாதனை புரிந்தவங்க, அவங்களெல்லாம் கூட்டு இந்த மாதிரி பாராட்டி நேற்றுக்கு சிறப்பு வந்த மீரா நாகராஜன் அவர்கள் 6.5 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தர் வீட்டில் கொண்டு வந்ததே கஷ்டம். அந்த மாதிரி சிறப்பு உலகமெங்கும் உள்ள பேச்சாளர்களை திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாய்ப்பளித்து பேச்சாளரை உருவாக்கியவர். அதே மாதிரி இன்னைக்கு மேடம் கலைச்செல்வி மேடத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முனைவர் பட்டம் வாங்கியவர், இந்தியாவிலேயே செயலராகவும்
அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சித் துறையின் தலைவராக முதல் தமிழ் பெண்மணி என்பதை நாம் பெருமையுடன் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே நமக்கு இதுவரைக்கும் அங்கே எல்லாம் மகாராஷ்டிரா வேற எங்கேயாவது ஸ்டேட்காரங்க தான் இருப்பாங்க. முதல் தமிழ் பெண்மணி இந்த அறிவியல் ஆராய்ச்சி துறைக்கு வந்திருக்காங்கன்னா நாம் எல்லாம் கர்வம் கொள்ளணும். உண்மையிலேயே இந்த துறைக்கு ஒரு தமிழ் மேடம் வந்திருக்காங்க. இங்கே பலத்த கரகோஷம் எழுப்பி நம்மளது வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளணும். அதே மாதிரி நல்ல அவங்க கருத்தை சொன்னாங்க. குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள். வீட்டில் டிவி நிகழ்ச்சிகளை விட்டுவிட்டு இந்த மாதிரி டெல்லியில் தமிழ்ச்சங்கத்தில் வாரந்தோறும் பரதநாட்டியம், கவியரங்கம், பட்டிமன்றம், எல்லா நாடகம், எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்கள் எல்லாத்தையும் கலந்து எல்லாருக்கும் அளிக்கிறோம். உண்மையிலேயே கின்னஸ் ரெக்கார்டில் ஒன்று டெல்லி தமிழ்ச்சங்கம் வாரம் சனி ஞாயிறு டெல்லி தமிழ்ச்சங்கம் மட்டும்தான் நிகழ்ச்சி நடத்தும் இந்தியாவிலே. நான் இந்தியாவில் உள்ள தமிழ்ச்சங்கங்கள் 60 தமிழ்ச்சங்கங்களுக்கு தலைவராகவும் இருக்கிறேன். ஆனால் எந்த தமிழ்ச்சங்கத்திலும் இந்த மாதிரி ஒரு 60 தமிழ்ச்சங்கத்திற்கு தலைவராய்ந்து மற்றும் 100க்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்கங்களோடு தொடர்பில் உள்ளேன். ஆனால் டெல்லி தமிழ்ச்சங்கம் மட்டும்தான் வாரந்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த மாதிரி டெல்லியில் உள்ள மகளிருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மகளிருக்கு விழா நடத்தி, அதே மாதிரி திருக்குறள் போட்டி, பாரதியார் நினைவு போட்டி, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாய்ப்பளித்து தமிழில் முதலில் வருவர்களுக்கு பரிசளித்து டெல்லி தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து தன்னலமற்ற சேவையை செய்து வருகிறது என்பதை பதிவு செய்வதில் தான் இன்று தமிழ்நாடு அரசு கூட எங்களை பாராட்டி 50 லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஒரு தமிழ்ச்சங்கத்தோட பின்புலத்தை ஆராய்ந்து தமிழ்ச்சங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை கண்டறிந்து உண்மையிலே அதற்காக தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை தெரிவித்து, மேடம் உங்களுக்கு கோடானு கோடி நன்றி மேடம். ரொம்ப அருமையான பேச்சு. சார் சக்தி பெருமாள் சொன்ன மாதிரி எவ்வளோ பேச்சு நானும் கேட்டிருக்கேன் டெல்லி தமிழ்ச்சங்கத்தில். ஆனால் பயனுள்ள நல்ல கருத்துக்களை சொல்லி ரொம்ப அழகாக தமிழ் அப்படியே கொட்டுது அவங்க மேடம். தமிழில் இந்த மாதிரி ஒரு பேச்சாளர்னா மேடம் தான். மேடம் நன்றி மேடம். அதே மாதிரி உமா சத்யமூர்த்தி அவர்களுக்கும், மாலதி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், உஷா வெங்கட் அவர்களுக்கும் மற்றும் அமுதா பாலமூர்த்தி, ரேவதி ராஜன், அனைத்து பெண்களும் மற்றும் எங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அவருடன் மனைவிகளுக்கும் எல்லோரும் பலத்த கரகோஷம் எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இதேபோல் தமிழ்ச்சங்கம் பல நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தும். நீங்கள் எல்லாம் சென்று நிறையா கூட்டத்தாட்சி சொன்ன மாதிரி பெருமாள் சார் சொன்ன மாதிரி கொரோனாக்கு முன்னாடி ஹால் ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு இடம் கிடைக்காது. மேடையெல்லாம் உட்காந்து பார்த்துருக்காங்க, பட்டிமன்றமோ கச்சேரியோ. அதே மாதிரி மீண்டும் டெல்லி தமிழ்ச்சங்கம் பொலிவுடன் வழங்க உங்கள் ஆதரவு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தலைவருக்கு 2 பொன் குழந்தைங்க, செயலருக்கு 2 பொன் குழந்தைங்க. மகளிர் தின விழான்னு சொன்ன உடனே உற்சாகமாக பண்ணுங்கன்னு எங்களை ஊக்குவிக்கிறது இவங்க தான் ஃபர்ஸ்ட். எனக்கும் 2 டாட்டர்ஸ். அதனால அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் தரலாம். அவங்க பின்னாடி இருந்து பண்ணுங்கன்னு சொன்னாதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு ஒரு வெற்றிகரமாக அமைய முடியும். நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் என் கலைச்செல்வி அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். இனி நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் உங்களுக்கு பரிசுகள் வழங்கும் நேரம். திருமதி அமுதா பாலமூர்த்தி அவர்களை பிரைஸ் வின்னர்ஸை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இளமை கால நினைவுகள் போட்டி எஸ் நோ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் வசந்தா. செகண்ட் பிரைஸ் எஸ் ஜனனி. டோக்கன் நம்பர் வேண்டாங்க. பார்ட்டிசிபென்ட் நம்பர் 8, பார்ட்டிசிபென்ட் நம்பர் 10 எஸ் ஜனனி. Participant number 2, Kavita. Third item.
இரண்டாவது போட்டி கிளாஸ் டவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் டோக்கன் நம்பர் 3 விஜயா பாலசுப்ரமணியன். செகண்ட் பிரைஸ் token number 17 Mahalakshmi. Third prize token number 1 S Muthulakshmi. இந்த கிளாஸ் டவர்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நாங்கள் ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கோம். எஸ் ரேவதி சீனியர் சிட்டிசன் பார்ட்டிசிபென்ட் நம்பர் 6. சீனியர் சிட்டிசன் இரண்டாவது நாள் கோல போட்டி புள்ளி பாரம்பரியம் கோலம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்ட்டிசிபென்ட் நம்பர் 27 லக்ஷ்மி சுரேஷ். செகண்ட் பிரைஸ் பார்ட்டிசிபென்ட் நம்பர் 21 A ராஜலக்ஷ்மி. ரெண்டு பேருக்கு கே உஷா பார்ட்டிசிபென்ட் நம்பர் 22. தேர்ட் பிரைஸ் ரெண்டாவது பார்ட்டிசிபென்ட் நம்பர் 32 விஜயலட்சுமி. விஜயலட்சுமி வண்ண கோலம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜி மல்லிகா பார்ட்டிசிபேட் நம்பர் 36. செகண்ட் பிரைஸ் ராதா வெங்கடேஷ் பார்ட்டிசிபேட் நம்பர் 35. தேர்ட் பிரைஸ் ரெண்டு பிரைஸ் இருக்கு பார்ட்டிசிபேட் நம்பர் 37 மீனாட்சி பார்ட்டிசிபேட் நம்பர் 31 பி ராஜேஸ்வரி. மீனாட்சி ராஜேஸ்வரி. நவீன கோலம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தமிழ் செல்வி பார்ட்டிசிபேட் நம்பர் 30. எது தமிழ் செல்வி கோலத்தில் நவீன கோலம் அவங்க. ஜி சித்ரா செகண்ட் பிரைஸ் பார்ட்டிசிபேட் நம்பர் 14. செகண்ட் பிரைஸ் பார்ட்டிசிபேட் நம்பர் 14 ஜி சித்ரா. தேர்ட் பிரைஸ் ஜி சங்கீதா பார்ட்டிசிபேட் நம்பர் 29. இசை போட்டி 55 வயசுக்கு கீழே பார்ட்டிசிபேட் நம்பர் 42 விஜி சந்திரசேகரன். சாரி ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் ஜி லக்ஷ்மி பார்ட்டிசிபேட் நம்பர் 38. Third prize Revati participant number 43. Participant number 43. Vijay Lakshmi participant number 32. இசை போட்டி 55 வயதுக்கு மேல். First prize. Second prize Geeta Jayaraj participate number 16.
Third prize, S. Namagiri, participant number 39. Page Poti, R. Madarasi, participant number 26. First prize. Madarasi. Second prize, Vasanta Sundaram, participant number 41. Third prize, Gomati Shankar, participant number 4. Gomati Shankar. வார்த்தை விளையாட்டு பாரதி பிரியதர்ஷினி, ஃபர்ஸ்ட் பிரைஸ், பார்ட்டிசிபேட் நம்பர் 64. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வார்த்தை விளையாட்டு. செகண்ட் பிரைஸ் யாரு? சரி, நீங்க வாங்கினீங்க. Second prize, participant number 45, Madhumita Sri Sanki. 45, participant number 45. Third prize, ரெண்டு இருக்கு. Devi K. 48, participant number 49, P. Sumati. 48 and 49. Flash card, participant number 16, Geeta Jairaj. Allah kai kattunga. Participant number 25, Swati. Third prize, participant number 31, Rajeshwari. Third. அதோ வரேன். Third prize. கண்கட்டி விளையாட்டு, பார்ட்டிசிபேட் நம்பர் 30, M. தமிழ் செல்வி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லிட்டேனே. செகண்ட் பிரைஸ், P. K. சஹானா, பார்ட்டிசிபேட் நம்பர் 9. Participate number 29. Third prize, Sangeeta. Malati, Tambola. அடுத்தது வேணா சொல்லிடுங்க. அதுக்கு இதை கொடுத்துறீங்களா? ஒரு நிமிஷம். மியூசிக்கல் சேர், ஃபர்ஸ்ட் பிரைஸ், டோக்கன் நம்பர் 54, தனசானா. செகண்ட் பிரைஸ், S. மல்லிகா. தேர்ட் பிரைஸ், சம்பக லக்ஷ்மி.
இது முடிஞ்சிச்சு யாரோட தம்போலா எஸ் மல்லிகா ஃபர்ஸ்ட் 5 பார்ட்டிசிபேட் நம்பர் 34 கேஷ் ப்ரைஸ் நீங்களே வச்சுக்கிறீங்களா நீங்களே வச்சுக்கிறீங்களா வி சாந்தி ஃபர்ஸ்ட் ஃப்ரை பார்ட்டிசிபேட் நம்பர் 57 participate number 57 Shanti participate number 58 third row S Kanagapriya Madhumita participant number 45 Madhumita Bhagya Lakshmi participant number 11 Muthu Lakshmi participant number 1 Shanti full house participants number 23 participant number 55 Anita full house மூணாவது ஃபுல் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் ரேவதி பார்ட்டிசிபேட் நம்பர் 6 ஆன் டிமாண்ட் ஏன்னா ரெண்டாவது வாட்டியே உங்களுக்கு வந்து 2 பேர் வந்துட்டாங்க நாங்கள் 3 ப்ரைஸ் வச்சுருந்தோம் ஆனால் செகண்ட் டைமே ஃபுல் ஹவுஸ் 2 பேர் கிடச்சிடுது Judges and volunteers Purnima Swaminathan Judges Udaya Natarajan ஆக்சுவலி இந்த ஜட்ஜஸ் இல்லாமல் இன்னைக்கு எங்களால் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்யூஷனுக்கு வந்திருக்கவே முடியாது. வி ஸ்குவீஸ்ட் அ லாட் ஃப்ரம் ஜட்ஜஸ் டுடே. ஸோ ப்ளீஸ். இவங்க என்ன கிடையாதா? கீதா ஸ்ரீதர் இருக்காங்க. உண்டு. இவங்க கிடையாது. கீதா ஸ்ரீதர். ஆமாம், கொண்டு வரோம். வனிதா ராஜ்குமார் பாலா, சித்ரா விஸ்வநாதன், ஷைலஜா, உமா அருண். உமா அருண் வரலையா? உமா அருண் ரெண்டு பேருக்கு வாங்கிட்டு போயிடுவோம். உமா அருண், ஷைலஜா, உமா, தீபா சுந்தரம், ஜெயந்தி ஐயர். ஒன் பை ஒன். ராதா சங்கர், ராஜேஸ்வரி அன்பரசன், மீனா வெங்கி. எங்க மீனா வெங்கி மேம்? மீனா வெங்கி. நிவேதிதா ரகுநாதன், கீதா ஸ்ரீதர், கல்யாணி பிரபாகரன், உஷா கண்ணன். கிளம்பியாச்சு. சுஜாதா, நித்யா சாந்தகுமார், ராதா ரகுராம். இருக்காங்க.
என்ன வாலண்டியர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜோதி பெருமாள். எல்லா போட்டிலையும் அவங்க வந்து கலந்துட்டு ரொம்ப உற்சாகமா டீச்சர் இல்லாம ஸ்டூடெண்ட் பாணி இருந்தாங்க. ஹரிணி. உஷா வல்ல சாந்தி முகுந்தன், மைத்லி அமிர்தலிங்கம், லாலி கோவிந்தராஜன், உமா உமா ரேவதி ராஜன். அதில் வரும், ஆர்கனைசரில் வரும். ஸ்வர்ணா முரளி. ஸ்வர்ணா முரளி வாங்க வாங்க. யாரு? ஹரிணி. இல்லை, 2 பேரும் இல்லை. ஸ்வர்ணா முரளி, ஹரிணி. ஹரிணி இல்லையா? இல்லை, போயாச்சு. ஸ்வர்ணா முரளி அவ்வளோதானே. வந்து வாங்கிட்டு போயிடுறான். அப்புறம் ஆர்கனைசர் யாரு? சுபா வெங்கடேசன்லாம் இல்லை. நதியா பரமசிவம், ராதா ராமச்சந்திரன் கூப்பிடுவோம். இருக்காங்களா? ராதா ராமச்சந்திரன் இல்லை போல் இருக்கு. இவங்க இருக்காங்க. ராதா ராமச்சந்திரன் இருக்காங்க. நதியா பரமசிவம். நதியா அதோ இருக்காங்க. இது யாரு சொல்லுவா? வேற யாரையும் சொல்லுங்க. வேற யாரையும் சொல்லுங்க. இவங்க சொல்லுங்க. சாந்தி இங்கே வாங்கோ. சொல்லுங்க. ஆர்கனைசேஷன் 5 பேர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இங்கே வைங்க. சொல்லுங்க ப்ளீஸ். 5 பேர் இதோ மாசுத்தி மாலதி. இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு 1 மந்த்தாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஆர்கனைசர்ஸ் மிஸ்ஸஸ் உமா சத்யமூர்த்தி, மாலதி தமிழ்செல்வன், அமுதா பாலமூர்த்தி, உஷா வெங்கட், ரேவதி ராஜன். என்னாச்சு? We are so sorry. Actually, கிரண் மனோன்மணின்னு ஒரு வாலண்டியர் அவங்களுக்கு கொடுக்க விட்டு போச்சு. ப்ளீஸ், கிரண் மனோன்மணி. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களோடு பயணிக்கும் ஆண்கள், அதாவது நமது செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பொருளாளர் திரு அருணாச்சலம், செயற்குழு உறுப்பினர் திரு பெரியசாமி, திரு ரங்கநாதன், திரு சுந்தரேசன், திரு அமிர்தலிங்கம். வேற யார் இருக்கீங்க?
செயற்குழு உறுப்பினர்கள் யார் இருந்தாலும் இங்கே வந்துருங்க. ஒரு குழு புகைப்படம். திருமதி ஜோதி பெருமாள், திருமதி மைதிலி அமிர்தலிங்கம், திருமதி லாலி கோவிந்தராஜன். ஜட்ஜஸ் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களும் மேடைக்கு வாங்க, ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கலாம். வாலண்டியர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண மாதிரி எங்களுக்கு ரியலி ப்ளீஸ் கிவ் ஹர் அ கிளாப். ஃபுல் டே இன்னைக்கு மார்னிங்லேருந்து நேற்றுலேருந்து சொல்லப்போனால் நேற்றுலேருந்து இந்த பொண்ணு இங்கே கூடவே இருந்து ஃபுல்லாக வேலை பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து இங்கே அங்கே ஓடி எல்லா வேலையும் இவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம ஸ்டாஃப் வந்து ஜெயஸ்ரீ 2 months-ஆக எங்கள் பின்னாடி அவ்வளோ வேலை பண்ணியிருக்கா. அண்ட் நதியா பரமசிவம் அதுக்கப்புறமா ஸ்டாஃப் வந்து செல்வம்லேருந்து வெங்கடேஷ்லேருந்து உண்மையாக சொல்லணும் 2 months-ஆக அவங்க ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல்லாக பேக் ஹெல்ப் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஸோ தேங்க்ஸ். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 2 minutes ப்ளீஸ், ஒரு 2 minutes. இந்த கனகப்பிரியாங்கிறவங்க தம்போல அவங்க வந்திருக்காங்க. ப்ளீஸ் பார்ட்டிசிபெண்ட் வந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் அவங்க நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்தோம் இல்லையா, போட்டியாளர் எண், அதை கொடுத்துட்டு அந்த கிஃப்டை வந்து வாங்கிக்கோங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஆடிட்டோரியத்துக்கு வெளியில். இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ விழாலாம் பண்ணியிருக்கோம். நம்ம பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் யாரெல்லாம் இங்கே இருக்காங்களோ அவங்கள ஒரு 2 minutes வந்து நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பேசுவாங்க. திரு சுந்தரேசன், ரங்கநாதன், பெரியசாமி, அமிர்தலிங்கம் எல்லாருக்கும் 2 minutes-ல வந்து லேடிஸ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணோம், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை இங்கே வந்து சொல்லலாம். சென்ற முறையே சொன்னாங்க, மகளிர் தின விழாவில் அதை கொண்டாட வேண்டியது, அதிகமாக கொண்டாட வேண்டியது ஆண்கள் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள போற்றுறதுக்கு நம்ம தான் வெளியிலேருந்து பார்த்துட்ருக்கோம் அவங்களுடைய செயல்பாடுகளை. ஆனால் நிஜமாகவே 2 மாதத்துக்கு முன்னாலேருந்தே அவங்களுடைய நினைவு பூரா இந்த வருஷம் மகளிர் விழாவை எவ்வளோ சிறப்பாக கொண்டாட முடியும், யாரை அழைத்து எப்படி வித்தியாசமாக கொண்டாட முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க அப்படின்ட்டு. அந்த அளவில் 2 நாள் திருவிழா வந்து நிஜமாலுமே அனைவருடைய ஈடுபாட்டுடன் மிக அருமையாக அமைந்தது. 2 நாளுமே நமக்கு தன் உரையின் மூலம் வழிகாட்டிய மேடம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மற்றபடி நான் திரும்பியும் மீண்டும் நம்மளுடைய குழுவின் மகளிர் அணியை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக இந்த நிகழ்ச்சி இந்த பெண்மணிகள் எங்கள் கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமைதான் இதில் எங்களுடைய ஆடவர்களின் பங்கு என்று சொன்னால் நாங்கள் சும்மா தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம். இவங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. 2 மாதமாக ரொம்ப அலைந்து திரிந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்து மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை அளித்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சி. நாங்கள் எங்கள் கமிட்டியைச் சேர்ந்த பெண்மணிகள் இவ்வளோ அற்புதமாக செய்ததை மிக பெருமையாக நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மகளிர் விழா செலிப்ரேஷன் பற்றி அவங்க நம்ம கமிட்டி உறுப்பினர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி மீட்டிங்க்கு வரோம். அப்போ அவங்க விடாமல் ஒவ்வொரு வருஷமும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு தான் மன்றாடி வாதாடி இந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே எங்களுடைய அந்த மகளிர் அணிக்கு பாராட்டுக்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பாராட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா சதர் பஜார்லாம் போய் இந்த மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போய் அலைவாங்க. நம்மலாம் போயிட்டு 10 நிமிஷம் போயிட்டு தகச்சிடுவோம். அவங்க அதெல்லாம் போய் மார்க்கெட்லாம் போய் சுற்றி வாங்கிட்டு வந்து யாருக்கு எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மேம்மேலும் தமிழ் சங்கம் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆண்களுக்கும் அதே மாதிரி ஒரு விழா வச்சுட்டா சந்தோஷமாக இருக்கும். வைக்க மாட்டேங்கிறாங்களே.
நாங்க ஆண்கள் தினம் நடத்துறதுக்கு ரெடி, ஆனா அந்த தினத்தையும் நாங்க தான் நடத்தி கொடுக்கணும். இவங்க ஒருத்தரும் பொறுப்பெடுத்து நடத்த மாட்டாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த மகளிர் தின விழாவை ஒருங்கிணைத்து தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்திய திருமதி உமா சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் அவர்களது அணியினருக்கும் வாலண்டியர்களுக்கும் மிக்க நன்றி. இது போன்ற விழாவை மேலும் மேலும் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக முறையில் நடத்தி தருமாறு மீண்டும் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த மகளிர் தின விழா போட்டிகளை 2 நாட்களாக இத்தனை அருமையாக நடத்திய தில்லி தமிழ்ச்சங்கத்தின் மகளிர் அணியினர் அனைவருக்கும் எங்களது பாராட்டுக்கள். அதைவிட அவர்களுக்கு பக்கத்துணையாக உறுதுணையாக பின்னின்று உழைத்த அவர்களை விடுவித்து குடும்ப பொறுப்புகளிலிருந்து விடுவித்து இந்த ஒரு மாதமும் குறிப்பாக திரு சத்தியமூர்த்தி அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றிகளும். இது மாதிரி ஒரு வருடமும் ஒத்துழைத்து இந்த நிகழ்ச்சிகளை மென்மேலும் மெருகேற்றி நடத்த தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் வசந்தா, நானும் பங்கேற்பாளர். இதை பற்றி 2 சஜஷன் கொடுக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸு ப்ரைஸ் கொடுக்கறச்ச காத்தாலேருந்து வெயிட் பண்ணி டயர்டாகி பாதி பேர் போயிடுறாங்க. ஸோ இந்த பரிசளிப்பு விழாவை தனியாக, ஏன்னா எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ப்ரைஸ் கொடுக்குறீங்க, ஸோ எல்லோரும் வருவாங்க. அன்றைக்கி யார் என்ன ப்ரைஸ் வின் பண்ணாங்களோ அந்த ஸ்பீச், அந்த பாட்டு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாத்திரம் இன்னொரு தூரம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் இங்கே இருந்த மகளிர் எத்தனை பேர் வேலை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அன்னைக்கு ஒரு போட்டி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். அப்புறம் இன்னொன்று, அன்றைக்கி எல்லா ஆண்களையும் கூப்பிடணும். ஏன்னா மகளிர் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள்லாம் எவ்வளோ டேலண்டட், எவ்வளோ உழைப்பாளிகள் அப்படின்னு. அது ஆண்களுக்கு தெரியணும். அவங்கவுங்க வீட்டு பெண்கள் வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. இல்லை அது சொல்ல மாட்டாங்க. அப்போ இப்போ சுந்தரேசன் சார் சொன்னார், சத்தியமூர்த்தி சார் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்கன்னு. அதெல்லாம் வி கிராப் இட். நீங்கள்லாம் விட்டு கொடுத்து நாங்கள்லாம் வர்றது கிடையாது. நாங்கள் எங்கள் லிபர்ட்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம். இல்லாட்டா இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வர முடியாது. ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு சாப்பிட்ணும் இல்லையா, வீட்டில் போய் அடுத்த வேலை இந்த 2 நாள் தமிழ் சங்கத்தில் கொடுத்துருவாங்க. அதனால் நெக்ஸ்ட் இயர் எல்லா ஜென்ஸும் இந்த விழாவை பார்க்கணும், யார் ப்ரைஸ் வாங்குறாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அதே மாதிரி இங்கே உழைத்த மகளிர் அத்தனை பேருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அன்னைக்கு போட்டி வைக்கணும். அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும். தேங்க்யூ. பாராட்டி பேசிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நன்றி. பலத்த கரகோஷம் தரலாம். பெண்ணே, நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை, கதிரவன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய். மற்றவர்கள் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை, உன் நிழலில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய். இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்க போகிறோம். மகளிர் தினம் என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, பெண்களின் உரிமைகளை நிலைநாட்டும், அவர்களை ஊக்குவிக்கும் ஒவ்வொரு நாளாகவும் மாற்ற வேண்டும். பெண்களை மதிப்போம், அவர்களை உற்சாகப்படுத்தி சமத்துவமான ஒரு சமூகத்தை உருவாக்க முயல்வோம். நன்றியுரை வழங்க வருமாறு திருமதி அமுதா பாலமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றியுரை வழங்க வருமாறு திருமதி மாலதி தமிழ்ச்செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாளைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற அவர் இங்கே வரப்போகிறாரு. அவரை சிறப்பு செய்ய போகிறோம். அதுக்கு இன்னைக்கு வந்திருந்த நீங்கள் எல்லாரும் வரணும். டீச்சர்ஸ் எஸ்பெஷலி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு. அனைவருக்கும் நன்றி. பெண்கள் மகிழ்ச்சியால் இருந்தால்தான் குடும்பமே நிம்மதியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட தில்லி வாழ் தமிழர்கள் இன்றைய போட்டிகளில் கலந்து கொள்ள தங்கள் வீட்டு பெண்களுக்கு கொடுத்த ஊக்கத்தை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணம் பங்கேற்பாளர்கள் மட்டுமல்ல, அவர்களை ஊக்குவித்த குடும்பத்தினரும் தான். போட்டிகளில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அவர்களுக்கு ஊக்கமளித்த குடும்பத்தினருக்கும் நன்றி. மகளிர் தினத்தை திருப்திகரமாய் நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி.
இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராய் தலைமை ஏற்று நிகழ்ச்சிகளை சிறப்பாய் நடத்தி கொடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்த முனைவர் என் கலைச்செல்வி அவர்களுக்கு மிக்க நன்றி. தில்லி தமிழ்ச் சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடன் இணைந்து அவர்களின் குடும்பத்தினரும் தன்னார்வலர்களாய் வந்திருந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்து போட்டிகளை மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள். வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த நடுவர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சிகள் 2 தினங்கள் நடைபெற்றாலும் அதற்கான திட்டமிடல் முன்னேற்பாடுகள் என செயலாற்றிய எங்களுக்கு உற்ற துணையாய் இருந்து ஓடி ஓடி வேலை செய்து நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாய் நடத்தி கொண்டிருக்கும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மாதவிடாய் விடுப்பு, சொத்தில் சம உரிமை, பெற்றவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யும் உரிமை, குழந்தை வேண்டும் வேண்டாம் என்பதை தீர்மானிக்கும் உரிமை, தனக்கு நடந்த பாலியல் வன்முறையை தன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வெளிப்படையாக பேசும் உரிமை, ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் உரிமை, இராணுவத்தில் பணியாற்றும் வாய்ப்பு, குடும்பத்தில் சம உரிமை என பெண்களுக்கு இன்னும் சாத்தியப்படாத பல அசாத்தியங்களை சாத்தியப்படுத்தி கொடுப்பவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். 2 நாட்களாக நடைபெற்ற போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அரங்கில் இருக்கும் அனைவருக்கும், பார்வையாளர்களுக்கும் தில்லி தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. எல்லாருக்கும் இரவு விருந்து உண்டு. தேசிய கீதம். ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராఠா திராவிட உத்கல கங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுவர்ண